அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க டேவ ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸோட சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். சேம் ஹியர் ஆல்சோ. அண்ட் இன்னைக்கு நம்ம இங்க ஹோட்டல் ரூம்ல என்னலாம் சமைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இந்த பிராண்டு தாங்க லக்ஷ்மின்ற பிராண்ட்ல வந்து அரிசி வந்து பொன்னி புழுங்கல் அரிசி நல்லாயிருக்கும். ஸோ நான் அதில வாங்கியிருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யுஎஸ் ப்ராடக்ட் அதாவது வாங்குறோம். அதாவது யுஎஸ்ல வந்து வாங்குன ஃபர்ஸ்ட்டு வெஸில் அதாவது எலக்ட்ரானிக் திங் வந்து என்னென்னா இந்த ரைஸ் குக்கர் தான். வேறு வழி இல்லை, நம்மகிட்ட இங்கே வேறு எதுவுமே கிடையாது. இந்த ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 பாத்திரம் தான் இருக்குது, சாரி 3 பாத்திரம் இருக்குது. ஸோ அதையும் என்னென்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த பாத்திரம் 3 தான். ஸோ இப்போ இங்கே இருக்குது இல்லையா, ஒரு மூடி போட்டு இருக்கிற ஒரு பாத்திரமும், அதுக்கப்புறம் இந்த சிக்கன் வச்சுருக்க ஒரு பாத்திரம், அண்ட் இன்னொரு ஒரு தவா அந்த இருக்குது பாருங்கள், அது ஒரு தவா, அவ்வளோதான். ஸோ அதனால் இந்த 3 பாத்திரத்தை வச்சு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ரைஸ் குக்கர் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், ரைஸ் குக்கரில் வந்து வச்சாச்சு. ஸோ இதில் வந்து எப்படின்னா, நார்மலாக நம்ம சென்னையிலலாம் எப்படி நம்ம சாப்பாடு வைப்போமோ அதே மாதிரி தான். ஒயிட் ரைஸு, மட்டை ரைஸு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ப்ரௌன் ரைஸு எல்லாமே வந்து ஆப்ஷன் இங்கே இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட் ரைஸ் தான் வைக்க போகிறோம். ஸோ ஒயிட் ரைஸ் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஆன் பட்டன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிட்டோம்னா இது பாட்டுக்கு குக்கிங் ப்ராசஸ் போய்கிட்டே இருக்கும். ஃபைனலாக முடிகிற ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு அலர்ட் கொடுக்கும், அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிக்கன் வாங்கியிருக்கேன். நான் வந்து இது வாங்கலை ஆக்சுவலி. ஒரு முஸ்லீம் ஒருத்தவங்க, நமக்கு எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டுக்கு டின்னர் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க. நம்ம இனிதான் ஆக்சுவலாக என்னென்னா ஷாப்பிங் எல்லாமே வந்து பண்ணணும், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இது வரைக்கும் எந்த கடைக்கும் போகலை. சிக்கன் வந்து இங்கே சிக்காகோவில் போய் வாங்கியிருக்காங்க. எப்படி செம்மையா? சிக்கன் சிக்காகோ ஒரே மாதிரி இருக்குல்ல. ஸோ அங்கே ரொம்ப நல்லா இருக்குமா, உண்மையே அதுதான், ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து நான் வந்த ஃபஸ்ட்டு டே ஆஃப் குக்கிங் இது. நான் இப்போ எடிட் பண்ணுறது வந்து ஒரு 2 வீக்ஸ் கழித்து நான் இப்போ எடிட் பண்ணுறேன். ஆனால் நான் இங்கே இப்போ நிறைய கடைங்களுக்கு போயிட்டேன், நிறைய நாங்கள் இங்கே வாங்கி குக் பண்ணியும் செஞ்சுட்டேன். ஸோ இந்த எடிட் பண்ண நமக்கு லேட் ஆகிடுச்சு, சாரி. பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் வந்து பார்த்துக்கோங்க, நல்ல பிரெஸ்ட் பீஸு, நல்ல வந்து அதுவும் வலுவலுன்னு சாஃப்டாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய கடையில் வாங்கிட்டு எனக்கு இந்த மாதிரி இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, நான் பியோரியாவில் தான் வாங்குகிறேன். இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்கன் வந்து சிக்காகோவில் வாங்கியிருக்காங்க. அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உண்மைதான். இதை சமைச்சு இந்த சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. இந்த சிக்கன் சாஃப்டாக அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து நான் சிக்காகோவில் தான் போய் வாங்கணும். ஆனால் நமக்கு இங்கேருந்து 1.5 ஹவர்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்குது. சரி, ஓகே. அதனால் இன்றைக்கி வந்து என்னென்னா சிக்கன் தான் வந்து பண்ண போகிறேன். எப்படி சிக்கன் வந்து வைக்கிறேன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்த புதுசுன்றத ஃபஸ்ட்டு டே ஆஃப் குக்கிங் இது. அதனால் நம்ம சோம்பேறி சிக்கன் வச்சிடலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது குக் பண்ண. எனக்கு இங்கே தாளித்து இது பண்ணுறதுக்கெலாம் இன்றைக்கி எனக்கு டைமும் இல்லை. இந்த டைம் இருக்கோ இல்லையோ எனக்கு உடம்புல தெம்பு இல்லைன்ற மாதிரி இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால் சோம்பேறி சிக்கனுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஆனியன்ஸ் வந்து அண்ட் இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஆனியன் பாருங்கள், இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒயிட் ஆனியனை வந்து கட் பண்ணுறேன். நம்ம ஊரில் வந்து நம்ம பிங்க் ஆனியன் தான் யூஸ் பண்ணியிருப்போம். அண்டு தக்காளி வந்து நம்ம இந்த டொமேட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம், யூஸும் பண்ணியிருப்போம். ஆனால் ஜென்ரலி நம்ம நாட்டு தக்காளி தான் வீட்டில் யூஸ் பண்ணுறது. இந்த ஹைப்ரிட் தக்காளிலாம் நம்ம வாங்குறது கிடையாது. இப்போ வி டோன்ட் ஹாவ் எனி அதர் சாய்ஸ் இல்லையா? அதனால் நம்ம இதை தான் நான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி இங்கே தான் இதை தான் பார்க்குறேன். நாட்டு தக்காளி நான் இது வரைக்கும் பார்க்கல. இன்கேஸ் பார்த்தேன்னா நான் நாட்டு தக்காளி வாங்கியிருப்பேன். இல்லை நாட்டு தக்காளி இங்கே. அண்ட் சில்லிஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பெரிய நாட் மச் டிஃப்ரென்ஸுன்ற மாதிரி இருந்தது. அண்ட் கோரியண்டர் லீவ்ஸுமே ஆஸ் யூஷுவல் நம்ம ஊரில் என்ன கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே கிடைக்கிது. அதில் எந்த ஒரு வித்தியாசமும் எனக்கு தெரியலை. ஸோ எல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஆனியன், தக்காளி, பச்சை மிளகா, கோரியண்டர் லீவ்ஸு. ஆக்சுவலாக எனக்கு புதினா கிடைக்கலங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கிடைக்கல. இப்போ எனக்கு வந்து சில ஷாப்ஸில் போனால் கிடைக்கிது. அண்ட் இன்னொன்று சொல்கிறேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், கார்லிக்கை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு, அப்புறம் இந்த டொமேட்டோ வந்து 1 போட்டேன். அண்ட் இது வந்து புதுசாக வித்தியாசமாக இருந்தது, செரி டொமேட்டோஸு, குட்டி குட்டி டொமேட்டோஸு. நம்ம தான் வித்தியாசமாக இருக்க பொருள் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துடணும்ல. அதனால் சரி அதில் ஒரு 4 தூக்கி போடுடான்னு சொல்லிட்டு அழகாக அப்படி ஸ்டைலாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன்.
ஸோ இதையும் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா பொருட்கள் போட்டால் நல்லாயிருக்கும். புதினா இல்லை ஆக்சுவலி, அதான் புதினா போடலை. கொத்தமல்லி கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். ஏலக்காய் இதெல்லாம் சீடு இருக்குன்றதுனால நமக்கு எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ணலை. அதனால நான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ என் மாமியார் என்ன பண்ணாங்கன்னா எனக்கு ஏலக்காய் பொடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து நாங்கள் ஃபார்ம் வச்சுருக்கிறதுனால நாங்கள் ஏலக்காய் இதெல்லாம் எங்கள் மாமியார் தான் எனக்கு தருவாங்க. அண்ட் அதனால் பவுட்ரு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மசாலா பொடி அம்மா அரைச்சி கொடுத்தாங்க, மாமியாரும் கொஞ்சம் அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து அம்மாவோட மசாலா தான் போட்டிருக்கேன். அப்புறம் கர்டு வந்து ஒரு நல்ல ஒரு 3 ஸ்பூனு போட்டிருக்கேன். அது கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தான் இல்லை. அளவு பாருங்கள், இவ்வளோ தான் நான் வந்து ஆயில் ஊற்றுறேன். போதும், இவ்வளோ ஆயிலே வந்து போதும். இப்போ நம்ம ரொம்ப தாளிக்கிறதா இருந்தால் தான் அதிகமாக தேவைப்படும். ஸோ பெட்டர் நம்ம இந்த மாதிரி செய்கிறதே பெட்டர் தான். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பெரட்டி அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுட்டா போதுங்க, அதுவாக குக் ஆகிடும். இது மாதிரி ஒரு ஈஸியஸ்ட்டு சிக்கன் வந்து இல்லை, டேஸ்டியஸ்ட்டு சிக்கன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வி லவ் டு ஈட் திஸ் சோம்பேறி சிக்கன். வி யூஸ் டு இட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. சம்டைம்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்கும். இல் பி லைக் ப்ரிப்பேரிங் திஸ் ஃபார் எனி டைப் ஆஃப் ஃபுட். என்ன சப்பாத்தி, இட்லியாக இருக்கட்டும், தோசையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதை ஒன்று செஞ்சு வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கிரேவி டைப்பில் வரும். ரொம்ப குழம்பு மாதிரி தண்ணியாக இல்லாமல் கிரேவி டைப்பில் வரதுனால நம்ம எல்லாத்துக்குமே வச்சுக்கலான்ற மாதிரி இருக்கும். இது பாருங்கள், இது ரைஸ் வந்து நம்ம வடிகட்டுவோம் இந்த கஞ்சி, இதுவே வடிகட்டிக்குது போல். வடிகட்டி அந்த கஞ்செல்லாம் மேலே கொண்டு வந்துடுச்சு. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பாடாக போச்சு. இதுக்கு நம்ம என்னடா இது வடிகட்டுறதே வாங்கியிருக்கலான்ற அளவுக்கு யோசிக்க வச்சிருச்சு. அண்ட் வந்து நம்ம இந்த சிக்கன், நமக்கு வந்து அவர் ரொம்ப நல்ல மனுஷன், தாராளமாக ஒரு 1 கிலோ கிட்ட கொடுத்துட்டாரு போல். 1 கிலோக்கு மேலே இருக்கும் ஆக்சுவலி. ஸோ நம்ம கொஞ்சம் சோம்பேறி சிக்கன் வச்சுட்டோமா. நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இதை மேரினேட் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். ஸோ மேரினேஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு சால்ட் போட்டுட்டேன். ஸோ இது கூடவே வந்து நமக்கு இப்போ ஆஸ் ஐ செட் பிஃபோர், ஐ டோன்ட் ஹாவ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஐ கேன் புட் சம் மசாலாஸ் ஓவர் இதில் மேலே போடலான்னு இருக்கேன். ஸோ கொஞ்சம் கர்டு. ஸோ கர்டுமே வந்து ஆரம்பத்தில் இது கர்டுன்னே எனக்கு தெரியலங்க. திஸ் இஸ் அ பிளெயின் யோகர்ட்டாம். என்னடா புளிப்பே இல்லையே தயிரில். ஓகே, குளிர்காலன்றதுனால இங்கே புளிக்காது போலன்னு பார்த்தா தான் தெரிஞ்சுது. அட மங்குனி அமைச்சரே, இது வந்து கர்டு இல்லைப்பா, யோகர்ட்டுன்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம கர்ட் டப்பா மாதிரி இருந்துச்சா, அதை பார்த்தோன்னா கர்டுன்னு நினச்சிக்கிட்டேங்க. அப்புறமா தான் ரீட் பண்ணி பார்க்குறேன், ஐயோ இது யோகர்ட்டா அப்படின்ட்டு. அதுவும் அதில் ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன், இட்ஸ் அ பிளெயின் யோகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே ஃபைன். என்ன யோகர்ட்டுக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம்? தயிர்னா புளிப்பாக இருக்கும், யோகர்ட்னா புளிக்காமல் இருக்கும், அவ்வளோதான். பட் எல்லாம் ஒன்று தானே, எல்லாம் நம்ம பால் ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு மசாலாவை தடவுன்னு தடவிக்கிட்டு இருந்தேங்க. இந்த கோழிங்கெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சது தான் தெரியுமா. ஏன்னா நம்ம தினமும் அதுக்கு மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து மசாஜ் பண்ணி விட்டுட்டேன்னா, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஜிப்லாக் கவரையே எடுத்து அதுலேயே வந்து இதெல்லாத்தையும் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிடலாம், வேணுன்றப்ப எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ சிக்கன் கிரேவி, சிக்கன் ஃப்ரை வேண்டான்னு தோணுச்சு. ஸோ சிக்கன் கிரேவி மட்டுமே போதும். இதை நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, சரி ஓகே, என் பசங்களுக்கு எப்பயுமே இந்த உருளைக்கிழங்குனா ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி பண்ணிக்கலான்னு பார்த்தேன். நான் சொன்னேன் இல்லையா பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. நான் ஜஸ்ட்டு அதை பெரட்டி வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் மட்டும் வச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் தாங்க டைம் ஆச்சு. அழகாக குக் ஆகி நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ ரைஸ் வச்சாச்சு, கிரேவி வச்சாச்சு, அதுக்கப்புறம் நம்ம தந்தூரி சிக்கனுக்கு பெரட்டி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோஸ் அண்ட் அதே தான். இந்த யூஎஸில் வந்துட்டு இந்த பொட்டேட்டோஸ் எல்லாம் நான் இதெல்லாம் வீடியோவில் தான் இந்த மாதிரி பொட்டேட்டோ பார்த்துருக்கேன். இந்த சென்ஸ் இதே மாதிரி பொட்டேட்டோ நம்ம ஊரில் கிடைக்கும், சேம் பொட்டேட்டோ தான். ஆனால் இந்த மேலே இருக்க அந்த தோல் பார்த்திங்களா, ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது அண்ட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு உண்மையிலே இது ரொம்ப நல்ல அழகாக வரும். ரொம்ப ஹார்டாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கிடைக்கும். பட் இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது. ஸோ எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டேன். ஐ டோன்ட் ஹாவ் கட்டர். ஆக்சுவலாக என்கிட்ட எப்பயுமே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட்டர் இருக்கும், ஈஸியாக கட் பண்ணிடுவேன். ஸோ கையிலே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஷேப்பில் வந்து
பண்ணிட்டேன். ஸோ பண்ணி வந்து அதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு, ஸோ அந்த மசாலா தடவி வச்சுருந்தேன்ல சிக்கனுக்கு, அந்த மசாலா இதிலேயே கொஞ்சம் இன்னும் தந்தூரி மசாலா போட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு தந்தூரி ஃப்ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி, ஸோ அதிலேயே வந்து மசாலா வந்து பெரட்டுறேன். நல்லாயிருக்கும் ஆக்சுவலி தந்தூரி ஃப்ரைஸு. தந்தூரி ஃப்ரைஸ் எப்படின்னா கொஞ்சம் மசாலாவெல்லாம் இருக்க ஸ்பைஸியாக இருக்கும். நம்ம வேணால் ஏர் ஃப்ரையரில் கூட வைக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு, ஸோ ஃபைனல் அவுட் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ சாப்பாடு எல்லாம் ரெடியாக எடுத்து டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து பண்ணதை வீடியோ உங்களுக்கு நான் எடுக்க முடியல. பட் சாம்பார் வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ சாதம், சாம்பார், சிக்கன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு அண்ட் இன்னொன்று ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா இதுங்க நான் செஞ்சு முடிச்ச உடனே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ அதனால் எனக்கு இதில் காட்டுறதுக்கு முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்ஷால்லா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஸோ சாதம், சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா அது பேர் என்ன, சவ் போட்டு செஞ்சுருக்கேன். சிக்கன் ஆஸ் யூஷுவல் சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணேன் பட் இல்லை. ஸோ இதுதான் இன்னையோட நம்ம லன்ச் இன்றைக்கி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த சென்ஸ் ஒரு 3 to 4 டேஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸே இல்லை நம்ம வந்து. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் ரைஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றப்ப உண்மையிலே அமிர்தமாக இருந்தது. எவ்வளோ பிரியாணி இருந்தாலும் அந்த சாம்பார் சாதம் வித் சிக்கன் வந்து உண்மையிலே ஒரு நல்ல காம்போ தாங்க. ஸோ இன்னையோட வீடியோவை எல்லாரும் ரொம்ப பேஷன்ஸாக பார்த்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவை கண்டிப்பாக நான் நிறைய போடுறேன். இனி அடுத்தடுத்து பார்ப்பீங்க. Till then it's bye from your Aisha.